வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு மகா சங்கடஹர சதுர்த்திக்கு கணேஷ் பாபா உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதற்காக எடுத்துக்கொண்ட கார்டு வந்து 3 கார்டு எடுத்திருக்கேன். அதே போல யூனிகார்ன் கார்டு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ யூனிகார்ன் கார்டுங்கிறது கணேஷோட ஃப்ரெண்டு மூஞ்சூர் இருக்கார் இல்லையா? ஸோ அவருக்காக பிரார்த்தனை பண்ணி எடுத்திருக்கேன். அவர் என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். இது கலெக்டிவ் ரீடிங் தான். ஓகேவா? சில விஷயங்கள் பொருந்தலாம், சில விஷயங்கள் பொருந்தாம போகலாம். எஸ், உங்கள் கார்டு அற்புதமாக தான் இருக்குது. வழக்கம் போல் நல்லா அற்புதமாக இருக்குது. நான் சொன்னேன்ல கணேஷ் பாபா வந்து என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு அப்படின்ட்டு. இப்போ கணேஷே விநாயகரே உங்கள் முன்னாடி வந்து நின்று ஒரே வார்த்தையில் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வார் தெரியுமா? உங்களோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சசிகுமார் சார் பாணியில் சொல்வார். எஸ், உங்கள் நேர்மை தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய வேர்டாக இருக்கலாம். நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அந்த அளவுக்கு கடந்த காலங்களில் சில கஷ்டங்கள் வந்திருக்கும். அப்போ கூட உங்களோட நேர்மை எங்கேயுமே பறிப்போகாமல் அழகாக அதை கடைப்பிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. மனசில் தோன்ற விஷயங்களை மறைக்காமல் சொல்லக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. ஸோ துணிச்சல், முற்போக்கான சிந்தனை கொண்ட மனிதர்களாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. இதன் பலனா பெருசாக நட்பு வட்டங்கிறது இருக்காது. எஸ், நட்பு வட்டங்கிறது ரொம்ப குறுகியதாக இருக்க சான்சஸ் நிறையா இருக்கு. இன்னும் சொல்ல போனால் எப்படி இருக்கும்னா, ஒரு பலாப்பழத்தோட தோல் எப்படி இருக்கும் மேலே கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கும்ல, அது போல தான் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இனிப்பான விஷயங்கள் வந்து பலருக்கு தெரியாது. அது ரொம்ப நெருங்கி பழகிற நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் இனிமையான சுபாவம் கொண்ட மனிதர்களாக இருக்க நிறையா சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நட்பு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. கணேஷையே நல்லா ஃப்ரெண்டாக பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? கணேஷ் கொடுக்குற இன்னொரு மெசேஜ் வந்து மன்னிப்பு. மன்னிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ உங்கள் மேலே ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் உங்களே மன்னிச்சுக்கோங்க. அதே போல் உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, காயம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? மன்னிக்க முடிஞ்சால் மன்னிங்க, இல்லைன்னா மறந்துடுங்க. ஓகே, எதையுமே தூக்கி சுமக்காதீங்க அப்படிங்கிறது அவரோட ஃபர்ஸ்ட் மெசேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எளிதாக உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது. எளிதாக உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள்னா டக்கு டக்குன்னு கோவம் வருது, அழுகை வருது, சில நேரங்களில் உங்கள் மீது நீங்களே ஒரு குற்ற உணர்வு வச்சுக்கிறது. ஸோ இதெல்லாம் வேண்டாமே. மனுஷங்கன்னு இருந்தால் எப்படி அறுசுவை இருக்கோ எல்லாம் கலந்துதான் இருக்கும். சரியா? ஸோ எல்லாம் அளவோட வச்சுக்கிட்டா நல்லது. அதிகமாக உணர்ச்சி வசப்படுறதுல நீங்கள் குறைச்சிக்கோங்க. உங்களோட உணர்வுகளை நீங்கள் கையாள கற்றுக்கோங்க. எல்லாமே உங்களோட கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கோங்க அப்படிங்கிறது கணேஷ் பாபா கொடுக்குற இன்னொரு மெசேஜ். ஓகேவா? மனிதர்கள் இத்தனை நிறங்களாம் அப்படிங்கிறது போல நீங்கள் நிறைய மனிதர்களை பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதிகம் வயது கொண்ட நபர்கள் கூட தெரியல, ஒரு இளமையான நபர்களாக கூட இருக்க சான்சஸ் இருக்கு. பட் மனிதர்களை நிறைய பார்க்கக்கூடிய மனுஷங்களா நீங்கள் இருப்பீங்க. இது எப்படின்னா உங்களோட தொழில் சார்ந்து இருக்கலாம். ஓகே, மருத்துவம், வழக்கறிஞர், இல்லைன்னா கதை, கவிதை, கட்டுரை, இயக்குனர்கள், ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க, இல்லைன்னா வங்கி ஊழியர். எஸ், வங்கியில் ஊழியம் பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். நிறைய மனுஷங்களை புழங்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஸோ இந்த மனிதர்களெல்லாம் பார்க்கும்போது சில பேரை பார்க்கும்போது நம்மளுக்கு மரியாதை வரும். இன்னும் சில பேர் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ நிறைய தந்திரம் படித்த நபர்களாக இருக்காங்க, நமக்கு தான் பொழைக்க தெரியலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கூட உங்களுக்கு இருக்கும். பட் கணேஷ் சொல்கிற விஷயம் இல்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப சரியாக இருக்கீங்க. உங்கள் மேலே தான் உங்களுக்கு எந்த குற்ற உணர்வும் வேண்டாம். நீங்கள் சரியாக தான் இருக்கீங்க. ஓகேவா? அது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சில பேர் சில தந்திரங்களை உபயோகப்படுத்துகிறாங்கன்னா அது அவங்களோட பலன்கள், அது அவங்களோட கர்மா. ஸோ உங்களுக்கு பொழைக்க தெரியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நீங்களே வச்சுக்காதீங்க. நீங்கள் பர்ஃபெக்டான பர்சன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் விஷயம், சில நபர்களுக்கு நம்ம இன்னும் வந்து நம்மளோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கலையோ, நம்ம எங்கேயாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட கொஞ்சம் மந்தத்தன்மையில் இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கலாம். பட் கணேஷ் கொடுக்குற மெசேஜ் என்னன்னா, உங்களோட அறிவை விட உங்களோட கற்பனை ஆற்றல் வந்து அதிகமாக உங்களை வளர்க்கும். சரியா? ஸோ உங்களோட கற்பனை சார்ந்து நீங்கள் இது சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை வேலை செல்லும் நபர்களாக இருக்கலாம், படிப்பு சார்ந்து இருக்கலாம். உங்களோட கற்பனையில் உங்களோட கனவுகளை காணுங்க. உங்களுக்கான பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக வரும். ஒரு நல்ல வேலை பார்க்குற மாதிரி கனவு காணுங்க. எஸ், நீங்கள் ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிட்டது போல் அதுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி தெரிவிக்கிறது போல இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கதை, கவிதை, கட்டுரை, இல்லை இயக்குனர்களாக இருப்பீங்க. இல்லை ஏதோ ஒரு தொழில் தொடங்கணும்னா அதில் புதுமையான விஷயத்தை என்ன பண்ணலாம், ஒரே பேட்டர்னில் இல்லாமல் உங்கள் பேட்டர்னை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ அதன் மூலிமா உங்களுக்கு வருமானம் வர சான்சஸ் இருக்கு. கணேஷ் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்றாரு. நீங்கள் உட்காந்து தொழில் சார்ந்து தான் இதை பார்க்குறீங்க, சிறு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஓரளவு உங்களோட தொழில் ஒரே பேட்டர்ன் இல்லாமல் ஒரு சேஞ்ச் கொண்டு வாங்க. ஓகே, ஸோ அதன் மூலிமா உங்களுக்கு வெற்றி கிட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் சார்ந்து அதிகமாக யோசனை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் எவ்வளோ யோசிக்கிறீங்களோ அப்பதான் அதோட மூலப்பொருள் என்னன்னு உங்களால கண்டறிய முடியும். சரியா?
ஸோ ஒரு விஷயம் ஜெயிக்கணும்னா ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு அதை பாருங்க. மற்ற எந்த விஷயத்திலையும் கவனம் கொடுக்காதீங்க. உறவு சார்ந்து இப்ப சில நபர்களுக்கு உறவு சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, ஒண்ணு நீங்க உங்களுக்கு புது உறவுகள் கிடைக்கலாம். ஓகேவா? எஸ், நிறைய சொந்த பந்தங்கள், நிச்சயதார்த்தம், திருமணம் அது போல இருக்கலாம். இன்னும் சில நபர்களுக்கு அந்த உறவு கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கும் இல்லையா, அந்த உறவுகள் நீங்கி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனாலதான் கணேஷ் பாபா முதல்ல எடுத்தோடனே மன்னிப்புன்ற ஒரு விஷயத்த கொடுத்திருக்காரு. சரியா? சப்போஸ் நம்மள காயப்படுத்துறவங்க நம்ம வாழ்க்கையை விட்டு விலகி போறாங்க அப்படின்னா மன்னிச்சிடுங்க. எந்த ஒரு காயம் கொண்ட மனதோடையும் நீங்க அவங்கள வழி அனுப்பாதீங்க. கிளம்புங்க, காத்து வரட்டும்னு ஒரு மன்னிப்பை கொடுத்து விடை கொடுத்துருக்க. அப்போ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் வர சான்சஸ் இருக்கு. நீங்க ஒரு கஷ்டம் உங்க மனசுல வச்சுட்டே இருக்கீங்க, இல்ல அவங்கள பத்தி புலம்பிக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த புலம்பல் உள்ள மனிதர்கள் தான் வேற ஒரு வடிவத்துல உங்க வாழ்க்கையில வருவாங்க. சரியா? சோ மன்னிக்க முடிஞ்சா மன்னிங்க, இல்லைன்னா மறந்துடுங்க. அதே போல உங்க வாழ்க்கையில புது மனிதர்கள் வருவாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. திருமணம் சார்ந்திருக்கலாம், நிச்சயதார்த்தம் சார்ந்திருக்கலாம், இல்லைன்னா வேலை, உங்களுக்கு புதுசா வேலை கிடைச்சி அங்க நீங்க போய் ஒரு புது மனிதர்களை பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். சோ ஒரு வெல்கம் கொடுத்து நீங்க அவங்களெல்லாம் வரவேறுங்க. மனுஷங்களை பார்த்தோன்னே இதுதான் இவங்கதான் இப்படிதான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா சில நேரங்கள்ல இப்ப இந்த கார்டு படிக்கும் போது ரெசனேட் ஆகிற விஷயங்கள் நீங்க மனிதர்களை பார்த்தோன்னு ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க இவங்களோட குறைகள் இது அப்படின்ட்டு. சோ இதுல எங்க அடிப்படுது அப்படின்னா, இவங்களோட குறைகளை நீங்க முதல்ல கண்டுபிடிச்சிட்டீங்களா, இவங்க நம்ம கிட்ட பேசுறதே இந்த வேலைக்காக பேசுறாங்கன்னு தெரிஞ்சு போயிடுது இல்லையா. அது மைனஸ் என்னன்னா, அவங்க கிட்ட இருக்கிற 1-2 நல்ல விஷயங்கள் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடும். ஸோ குறைகளை பாக்குறீங்களா, ஓகே குட் சூப்பர். அவங்களுக்கு இருக்கிற நிறைகள் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து பாராட்டினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது போல கணேஷ் உங்களுக்கு சொல்றாரு. ஓகேவா? ஸோ கணேஷ் கார்டு வந்த விஷயங்கள் இவ்வளவுதான். எங்கேயுமே இது முடியாது அது கிடைக்காது அப்படிங்கிறது போல கிடையாது. கணேஷ் சொல்ற விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. உங்களோட ஸ்கில்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா அதை பெருக்கிக்க பாருங்க. அதே போல அறிவு நம்மளுக்கு கம்மியா இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஒன்னும் இல்லை, உங்களோட கற்பனை ஆற்றல் சூப்பரா இருக்கு. ஸோ உங்களோட கற்பனை மூலியமா நீங்க எல்லாத்தையுமே கையை பிடிச்சிக்கலாம். ஓகே, எஸ், உங்க கையில கொண்டு வந்துடலாம். இப்ப இவருக்கு கொடுக்குற பிளெஸிங்ஸ் பார்க்கலாம். எஸ், ரெயின்போ வந்திருக்குங்க. சூப்பர். நீங்க ரெயின்போ அதிகமா பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. இப்போ சமீபத்துல பார்த்திருப்பீங்க, அது ஸ்டேட்டஸா கூட வச்சிருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கான ஒரு கலர்ஃபுல்லான வாழ்க்கை. ரெயின்போனா என்ன, பல வண்ணங்கள் கொண்டதுதான் வானங்கள். அது போல பல வண்ணங்கள் கொண்டது உங்க வாழ்க்கையில வரக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். குழந்தை வரமா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், வீடு வாங்குறது விற்கிறது, இல்லைன்னா புது பொருள் சேர்க்கை, இல்லைன்னா ஏதோ ஒரு பிசினஸோட புது தொடக்கம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அடிக்கடி ரெயின்போ பார்க்கக்கூடிய நபர்களா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கலர்ஃபுல்லான வாழ்க்கை எப்படி வண்ணமயமா இருக்கு அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. லிசன் பண்ணுங்க. இப்போ நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நிறைய பேர் கேளுங்க. உங்களை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. உங்க மனிதர்கள், நான் சொன்னேன் ஃபர்ஸ்டே, நீங்க நிறைய மனிதர்கள் கூட பணி செய்யக்கூடிய நபர்களா இருப்பீங்க. ஸோ நம்ம பேசுறத விட அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க நீங்க கேட்டீங்கனாலே பாதி விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். டெக்னிக்ஸ் கத்துக்கலாம். ஓகே, நம்மளை பத்தியே சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்க நம்மளை பத்தி தான் நிறைய தெரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்ககிட்ட யாராவது ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா காது கொடுத்து கேளுங்க, லிசன் பண்ணுங்க. ஓகே, மனிதர்கள் என்ன சொல்றாங்களோ கேளுங்க. இந்த பிரபஞ்சம் பேசும் மொழியை கத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. உங்களை சுத்தி நிறைய சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கும். சரியா? பறவைகள் இருக்கலாம், பட்டாம்பூச்சி இருக்கலாம். ஸோ அதுங்கெல்லாம் கூட பேசுமான்னு கேட்டா பேசுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் சில மனிதர்களுக்கு தான் அது புரியும். யாரு பிரபஞ்சத்து கூட பேசுறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பேர்ட்ஸ் பேசுறது, பட்டாம்பூச்சி பேசுறதுலாம் புரியும். ஸோ கவனிங்க, ஒவ்வொரு அசைவையும். இந்த இயற்கை சார்ந்த ஒரு காத்து நீங்க வாக்கிங் போகும்போது சில்லுன்னு உங்க முகத்துல அடிச்சா அது ஏதோ ஒரு பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒன்னொன்னுத்தையும் ரசிக்க ஆரம்பிங்க, புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. சாய்ஸஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. சரியா? நான் இதுல சொன்ன மாதிரி தான் சில விஷயங்கள் உங்களை விட்டு போகும், சில விஷயங்கள் உங்ககிட்ட வரும். ஸோ நீங்க உங்களோட வாழ்க்கையோட வாழ்க்கைய முடிவெடுக்கக்கூடிய நபர்கள். உங்களுக்கு என்ன வேணும் வேண்டாங்கிறது உங்களோட சாய்ஸ் தான். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களோட எதிர்காலத்துக்கு நிர்ணயம் செய்யப்படுது. ஸோ தெளிந்த மனதோட எந்தவித குற்ற உணர்வும் இல்லாம உங்க மனசாட்சி கிட்ட கேளுங்க. அது கரெக்டா சொல்லும், தன்னம்பிக்கையான பதிலோட சொல்லும். எஸ், நீ யோசிக்கிறது சரிதான், உன்னோட முடிவு கரெக்ட்னு அது டிக்கு போட்டுருச்சுன்னா கவலையே படாதீங்க. அது நீங்க சரியான பாதைகளை நோக்கி தான் போயிட்டு இருக்கீங்க. அதே போல பிளெஸிங்ஸ் உங்ககிட்ட இருக்கு. ஓகேவா? கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். உங்ககிட்ட இருக்கிற பிளெஸிங்ஸ்க்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்கள். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கலாம். ஓகே, அதனாலதான் நான் இந்த கார்டுலயே வந்தது. திருமணம் சார்ந்து ஏதாவது இருக்கலாம், இல்ல நிச்சயதார்த்தம் நடந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்க போதுன்னு நம்ம மனசே நம்ம கிட்ட சொல்லும்.
உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லும். பட் சில பேர் அதை நம்ப மாட்டீங்க. பட் உங்க மனசு சொல்லுச்சுன்னா நம்புங்க, கண்டிப்பா நம்புங்க, அதற்கான நன்றி சொல்லுங்க, நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கும். ஓகேவா?